உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறைய என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என்னிதய உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். இது தவக்காலத்தில் ஆண்டவருடைய பேரன்பை நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட இந்த நாளிலும் கூட பேசுகிறார். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கிற போது நமக்கான கடமை என்ன, ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு என்ன என்பதனை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இதனைய வாசகங்கள் அப்படி ஒரு அழைப்பினை நமக்கு தந்து ஆண்டவருக்காய் வாழ நமக்கு பல்வேறு சூழ்நிலைகளை தருகிறது. ஆண்டவருடைய அன்பு அழைப்பினை ஏற்று பயணிக்க இப்பலியிலே நாம் ஜெபிப்போம். திருப்பலியில் சிறப்பாக சுரேஷ் மிக்கேல் கௌசல்யா ஒப்பிடக்கூடிய திருப்பலி. இன்று 7வது பிறந்த நாளை காணுகிற மகன் ஜோ கிறிஸ்பினை இறைவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், கல்வி ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கச் செய்யும்படியாகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் நிலைக்கும்படியாகவும், நல்ல வேலை வாய்ப்பு அமையும்படியாகவும் நாம் இப்பலியிலே சிறப்பாக வேண்டுவோம். மேலும் சூசை அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடுக்கூடிய மரித்தோர் 13வது ஆண்டு நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணிச்சாமி அவர்களுடைய ஆன்மா இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மரித்த அம்மா ஏசம்மாள் மற்றும் சூசைமாணிக்கம், கன்னிமரியாள், மிக்கேல், மரிய அலங்காரம், அந்தோணியம்மாள், மிக்கேலம்மாள், மாசிலாமணி, திரேசம்மாள், மரியநாதன், சூசையம்மாள், வியாபன், சவரியம்மாள், அந்தோணி, மரியாள், மிக்கேலந்தோணி, அந்தோணியம்மாள், பிலிப்பு, மிக்கேலம்மாள், பாலன், அந்தோணிச்சாமி, சூசையா, அந்தோணியம்மாள், சுதீஷ், சஞ்சய் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழி நடத்திட வேண்டுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக மனம் விருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவையை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மாலன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமாம் தன் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்றபோது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றார் என்றால் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தன் தலைவனிடம் சென்று, இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னின்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசருக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளர் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசர் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா, இஸ்ரேல் அரசர் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தன் குதிரைகளுடன் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீர் போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து, தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தன் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா பர்பார் என்ற தமஸ்கு நதியில் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றின் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், என் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியான், எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே, என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினே.
இறைவா மாற்றி நீ என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றி நீ இறைவா மாற்றி நீ புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன் புகழ்ச்சி பலியை பாக்களாலே நானும் இசைத்து பாடுவேன் புனிதம் மிகுந்த இறைவன் பெயரை நாளும் புகழ்ந்து ஏத்துவேன் புகழ்ச்சி பலியை பாக்களாலே நானும் இசைத்து பாடுவேன் போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன் போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன் அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமே உன் திருப்பாதமே திருப்பாதமே என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றி நீ இறைவா மாற்றி நீ எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவேன் எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன் எனக்கு உமது துணை இருக்க எதிரி படையை தாக்குவேன் எனக்கு உமது வலுவிருக்க எதிரி கோட்டையை தாண்டிடுவேன் எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன் எனக்கு கேடயம் நீரே இருக்க எதிரி கணையை தடுத்திடுவேன் தாங்கும் வலிமை தாண்டும் வலிமை தடுக்கும் வலிமை நீ தந்த வலிமை நீ தந்த வலிமை என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றே என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றி நீ இறைவா மாற்றி நீ ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் ஆண்டவரிடமே உள்ளது பேரன்பு மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது வாரத்தில் திங்கட்கிழமையில் இது மாலை பொழுதில் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அவருடைய பேரன்பையும் அளவற்ற ஆசீர்வாதங்களையும் நாம் எண்ணி பார்த்து நன்றி கூறி இந்த பலியிலே ஒன்றாக கலந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே வாசிக்க கேட்ட இந்த இறைவார்த்தை பகுதிகள் வழியாக இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதனை தியானிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். இந்த முதல் வாசகத்தை நாம் பலமுறை வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதே போல் நற்செய்தி பகுதியும் அதனுடைய தொடர்புடைய ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை பகுதியை தியானிக்கும் விதமாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இதோவும் திருமகன் இயேசுவினுடைய பாடுகளின் காலத்தில் நாங்கள் எங்களையே உள்நோக்கி பார்க்க அழைப்பு தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் பாவிகள், தவறு செய்கிறவர்கள், பல்வேறு நிலைகளிலே உம்மை மறக்கிறவர்கள். ஆனாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பு எவ்வளவு வியப்புக்குரியது. எங்களை அதிகமாய் நீர் கட்டி போடுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அந்த மேலான அன்பை நினைத்து நினைத்து நாங்கள் இந்த நாளிலே கொண்டாடி உமக்கு நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த நாளில் வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகள் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற உண்மைகளை ஆய்ந்தறிய எங்களுக்கு ஞானத்தை தாரும். எங்களோடு கூட வாரும், எங்களை ஆசீர்வதியும். என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நடைபயணம் போய் எல்லாரும் அப்படி டயர்டாக இருக்கீங்களா இல்லையா? நடந்து இருக்க மாட்டியே. எப்படின்னா குட்டியானையில் யாரையும் உட்காந்தாச்சுன்னா அப்புறம் எப்படி நடக்கிறதுன்னு நிறைய பேர்
வந்தவங்கெல்லாம் அப்படி ஆர்வமாக தொடங்கினாங்க. ஆனால் இடையில் குட்டியானையில் ஏறி உட்காந்துக்கிட்டு ஃபாதர் நீங்களும் வாரியடா அப்படின்னு நம்மளையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயணப்பட்டார்கள். ஆனால் நடந்து வந்தவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அனுபவமாக இருந்திருக்கும். இன்னமும் கூட படிக்கட்டில் ஏறணும்னா இன்னும் 2 கால் தேவைப்படுது நமக்கு. அப்படி சங்கடத்துக்கு இடையில தான் இருக்குது. ஆனாலும் ஒரு மனநிறைவோடு கூடிய ஒரு பயணமாக இந்த நடைபயணம் அமைந்திருந்தது என்பதை நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் வாசி கேட்ட இறைவார்த்தை வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி என்ன? நம்முடைய பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க அல்லது என்ன யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க மனசில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்க, மனசில் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? டேய், எல்லாத்துக்கும் நீங்களே பதில் சொல்லிட்டா என்னடா அர்த்தம்? சரிதாரா? அவங்க பெற்றவங்கள்ட்ட பார்த்து கேட்குறேன், பிள்ளைகளை பார்த்து கேட்கல. சரிதாரா? ஒருவேளை உங்கள்கிட்ட வேணா கேட்குறான், உங்கள் அம்மா உங்கள் அப்பா மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரைட்டு, சூப்பர் பாயிண்ட்டு, நிப்பாட்டிக்கிடுவோம் அதோட. சரியா? பெற்றவங்க சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க மனசில் என்ன எண்ணுறாங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், சுத்தமாக தெரியாது சாமி, ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு பல நேரங்களில் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, இது நம்முடைய வாழுகிற மனிதர்களிடத்திலேயே இது நமக்கு புரியாத காரியமாக இருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு கூட நமக்கு பல நேரங்களில் தெரியாததாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது கடவுளுடைய திட்டம் எப்படிப்பட்டது, கடவுளுடைய எண்ணம் எப்படிப்பட்டது, அவர் எதற்காக இந்த செயலை செய்கிறார், ஏன் இந்த புதுமைகள் நடக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அதுக்கும் தெரியும்னு தான் சொல்லுது ஒரு சில ஆளுங்க, தெரியாது இல்லையா? மனுஷனுடைய திட்டமே மனுஷனுடைய எண்ணமே நமக்கு புரியாத போது கடவுளுடைய திட்டம், அவருடைய அனாதி திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அவருடைய அப்படி அந்த ஒரு பயங்கரமான எண்ணங்கள் நமக்கு மறைவாய் இருக்கிறது, நம் கண்களுக்கு அது புலப்படாமலேயே இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளைத்தான் இன்றைய வாசகங்களிலே வாசித்து கொண்டிருக்கிறோம். நீ யோசித்து பாருங்க, கடவுள் மோயிசனை எங்கே வளர்த்தெடுத்தார்? எங்கே வளர்த்தெடுத்தார்? எகிப்தினுடைய அரண்மனையில் வளர்த்தெடுத்தார். எகிப்தினுடைய அரண்மனையில் அவன் வளர்க்கப்படுகிறார். நீ யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறார். தன்னுடைய பணிக்காக மோயிசனை தேர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஆண்டவர் வளர்த்தெடுத்த இடம் எங்க? பகைவனுடைய வீட்டில், எதிரியினுடைய வீட்டில். அந்த வீட்டில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், வளர்க்கப்படுகிறார். அதே போல பல நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். யோசேப்பு எங்கே வளர்க்கப்பட்டார்? எங்கே அவர் பெரிய அளவில் பெரிய அதிகாரியாக அதிபராக நியமிக்கப்பட்டார்? எகிப்தில் தான் நியமிக்கப்பட்டார். தன்னுடைய மக்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பொருட்டு ஆண்டவர் தன்னுடைய மக்களை எந்த இடத்திலும் வளர்த்தெடுப்பார். அதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. கடவுள் நினைத்தால் தன்னுடைய பணிக்கான பிள்ளைகளை எதிரியினுடைய இல்லத்திலும் வளர்த்தெடுக்க முடியும். இந்த உலகம் பகையாக நினைக்கக்கூடிய இடத்திலும் கூட அங்கு குடியேற வைக்க முடியும். பல நேரங்களிலே அதனுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையிலே தியானிக்கிற போதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகான ஒரு செய்தியை சொல்கிறது. நீ பாருங்க, எப்படி மோயிசன் எகிப்தின் அரண்மனைகளில் வளர்த்தெடுக்கப்பட்டாரோ அதே போல யோசேப்பு எப்படி எகிப்து நாடினுடைய
ஆளுநராக மாறுகிற அளவுக்கு அந்த இடத்தில் உருவாக்கப்பட்டாரோ, அதே போல தன்னுடைய பணியை செய்வதற்காக, தன்னுடைய நற்செய்தியை சொல்வதற்காக கடவுள் ஒரு சின்ன பிள்ளைய, ஒரு சிறுமியை நாமானுடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்தார். நாமானுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய சிறுமி அடிமையாக பிடித்து வரப்பட்ட ஒரு இஸ்ரேல் சிறுமி. அந்த சிறுமியை கொண்டுதான் நற்செய்தி அறிவிக்கிறார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பெரிய பெரிய காரியங்களை செய்துதான் நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பேன் என்பதல்ல. கடவுள் ஒரு சின்ன காரியத்திலும் கூட அதை செய்து முடிக்க முடியும். மிக பெரிதான காரியங்கள் என்பது மிக பெரிதாக செய்யப்பட்ட பிறகுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று நினைக்கிறோம். அதுதான் மதிப்புக்குரியதாக பார்க்கப்படுவதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் கடவுளுடைய பார்வையில் சிறிய பொருள்தான் மிக மதிப்பு மிக்கது, விலை மதிக்க முடியாதது, மிக உயர்வானது. எப்படி வீடு நிறைய வைக்கோல் வைத்திருந்தாலும் ஒரு கையளவில் தங்கம் வைத்திருக்கிற போது அதனுடைய மதிப்பு கூட இருக்கிறதோ, அதே போல நாம் எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் நம்முடைய வீட்டில் வைத்துக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விவிலியத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பும் அதனுடைய சிறப்பும் நாம் எண்ணிட முடியாதது. என் அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் நாமானுடைய வீட்டில், எதிரியினுடைய வீட்டில் அவள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறாள். அங்கே அது சிறுமி அடிமையாக இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவனுக்கு குணம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவளை என்ன செய்யணும்? அந்த சிறுமி சொன்னதை செய்ய வேண்டியிருக்கிறார். இப்போ நம்ம நினைச்சு பார்க்கிறோம், ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த சிறுமி சொல்லுகிறாள், அடிமை பெண் சொல்லுகிறாள், இவ சொல்லி நான் கேட்கணுமா அப்படி நினைச்சிருந்தா நாமானுடைய வாழ்க்கையில குணம் என்பதே கிடையாது, நலமடைவதற்கான வாய்ப்பே இல்லை. கடவுளுடைய திட்டம் இதுவாக இருக்கும் என்று அவன் நினைத்து கொண்டான். அந்த சின்ன பிள்ளை சொன்னதை நினைச்சுக்கிட்டு கை நிறைய வெள்ளியையும் பொன்னையும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு எங்க புறப்பட்டு போறான்? அந்த சிறுமி சொன்ன அந்த நாட்டுக்கு புறப்பட்டு போவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை அப்படித்தான் செயலாற்றுகிறது. சின்ன சின்ன காரியங்களில் செயலாற்றி கொண்டே இருக்கிறது. அதே போல எல்லாத்தையும் அள்ளிட்டு கொண்டு வந்து சேர்த்த உடனே அவன் வரும்போதே ஒரு கடிதத்தை வாங்கிட்டு வாரான். அந்த நாட்டு அரசன் கொண்டு போய் கடிதத்தை கொடுத்தா, சண்டை போடுறதுக்கு வேற வழி இல்லாமல் இப்படியா அந்த நாட்டுக்காரன் என்னை சண்டை போடுறதுக்கு அழைப்பான் அப்படி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய நாட்டுக்காரன் சண்டை போட பேசுகிறான். அவன் இப்படி பேசுவதை கேள்விப்பட்ட எலிசா இறைவாக்கினர் தான் என்ன சொல்லுகிறார்? இந்த நாட்டிலே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடிய ஒரு எலிசா இறைவாக்கினர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் பொருட்டு அவனை இங்கே அனுப்பி வையும் என்று நாட்டு அரசனுக்கு சொல்ல, அவன் இங்கே வந்து எலிசா இறைவாக்கினர் நிற்கிறார். எலிசா இறைவாக்கினர் என்ன சொல்றாரு? யோதா நதிக்கு போ, 7 முறை அங்கே மூழ்கி எழு என்று சொல்கிறார். எங்க ஊர்ல தண்ணி இல்லை, ஆறு இல்லை, குளம் இல்லைன்னு நினைச்சிட்டா என்னை இந்த ஆத்துல வந்து மூழ்க சொல்கிறீர் என்று சொல்லி அவன் கோபமாக புறப்பட நினைக்கிறான். ஆனால் அவனுடைய பணியாளன் சொல்லுகிறான், மறுபடியும் அங்கே கடவுள் இன்னொரு வாய்ப்பு அவனுக்கு தருகிறார். அவனுடைய பணியாளன் சொல்லுகிறான், ஒருவேளை இறைவாக்கினர் இதைவிடவும் பெரிதானதை செய்ய சொல்லியிருந்தால் செஞ்சிருப்போமா, செஞ்சிருக்க மாட்டோமா? அதனால் இந்த சின்ன காரியத்தை ஏன் செய்யக்கூடாது? அவர்கள் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள். அப்படி யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழுகிற போது ஒரு சிறு குழந்தையினுடைய உடலை போல நாமானுடைய உடல் மாறியது என்று முதல் வாசகம் மிக அழகாக சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 7 முறை அவன் மூழ்கி எழுந்தான் என்று சொல்வது என்ன காரணம்? 7 என்பது ஒரு முழுமையினுடைய அடையாளம். கடவுள் இந்த பூமியை படைக்கிற போது 7 நாட்களில் படைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த படைப்பு என்பது அது புதுமையானது, புதிது, கடவுளுடைய பார்வையில் மிகச்சிறந்தது. தான் படைத்த எல்லாவற்றையும் அவர் நல்லதென கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாமான் 7 முறை மூழ்கி எழுந்தான் என்று சொன்னால் அவன் 7வது முறை மூழ்கி எழுகிற போது படைப்பின் முழுமையை அவன் கண்டான் என்பதனுடைய பொருளாகிறது. ஆகவேதான் நாம் என்ன கொண்டாடுகிறோம்? கடவுளுடைய திட்டம் யாருக்கும் தெரியாதது, கடவுளுடைய திட்டத்தை யாரும் அறிய முடியாதது. அவருடைய எண்ணங்கள் மனிதர்களுடைய எண்ணங்கள் போல அல்ல. மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால்,
ஒரு மனிதனை பார்க்கிற போது அவனுடைய முகத்தை வைத்து தீர்மானம் செய்கிறார்கள். ஆனால் கடவுளோ அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே நாமானுடைய உடல் முழுமையாக மாறுவதற்கு அவனுடைய உள்ளம் ஒவ்வொரு இடத்திலும் அதை செய்வதற்கு முன் வருகிறார். சிறுமி சொன்னால் புறப்பட்டான், பணியாளன் சொன்னால் அதை சரி என்று செய்வதற்கு முற்பட்டான். அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. ஆகவே சின்ன சின்ன காரியங்களில் ஆண்டவர் தன்னுடைய நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் சின்ன பிள்ளை உனக்கு என்ன தெரியும், சின்ன காரியம், இது ஒரு பெரிய விஷயமா என்று தோன்றலாம். ஆனால் சின்ன சின்ன வெளிச்சங்கள், அவை ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வெளிச்சங்கள். பாருங்கள், ஒரு சின்ன தீக்குச்சி தான் இருளாக இருக்கக்கூடிய அந்த அறை முழுக்க ஒளியேற்றி விடுகிறார். ஒரு சிறிய வெளிச்சம் அந்த பூமி, அந்த இடத்திலே, அந்த வீட்டிலே என்ன இருக்கிறது என்று எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறது. அதே போல ஒரு சிறு வெளிச்சம் அது யார் வழியாகவும் கூட நமக்கும் ஏற்படலாம். அந்த வெளிச்சத்திலிருந்து நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்க்க வேண்டியிருக்கிறார். அந்த உள்ளொளி நம்முடைய இதயத்திற்குள்ளாக ஏற்றப்படுகிற போது நான் யாராக இருக்கிறேன் என்று அது வெளிப்படுத்தி விடுகிறார். என்னுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது, நான் கொண்டிருக்கக்கூடிய கடவுள், நான் வழிபடுகிற கடவுள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அந்த இதயம் தான் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, அது சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். விவிலியத்திலே சாமுவேல் சிறுவனாக இருக்கிற போது சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். தாவீது சிறுவனாக இருக்கிற போதுதான் அந்த காட்சியே நடைபெறுகிறது. தாவீது சிறுவனாக இருக்கிற போதுதான் அந்த கோலியாத்தை எதிர்கொள்ளுகிறான். சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு பெரிதாக சொல்லப்படுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், கடவுள் யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும். கடவுளுடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் அவருடைய திட்டங்களும் அவருடைய தீர்மானங்களும் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டவை என்று நான் பார்க்கிறோம். சரி அப்பா, இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். கடவுளுடைய திட்டம்லாம் அறிவுக்கு அப்பாற்பட்டது தான், சரிதான். நீ யோசித்து பாருங்க, ஆண்டவர் இயேசுவே இதை சொல்கிறார். எலியா எங்கே அனுப்பப்பட்டார்? சாரிபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைம்பெண்ணிடம்தான் அனுப்பப்பட்டார். எலிசாவிடம்தான் நாமான் வந்து குணமாகிறான். இதெல்லாம் இயேசு ரெஃபர் பண்ணி சொல்றதை பார்க்குறோம். அதை மாறி மாறி சொல்லுகிற இந்த காட்சியெல்லாம் பார்க்கிற போது எதற்காக இது சொல்லப்படுகிறது? இத்தனை நிகழ்வுகளும் எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? அது மோயிசனாக இருக்கலாம், யோசேப்பாக இருக்கலாம், நாமானாக இருக்கலாம், சாரிபாத் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கலாம். இதெல்லாம் சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எங்கிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கான ஒரு ஆற்றலை செய்திட முடியும். சில நேரங்களில் நாம் நினைப்போம், நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கிறது. நான் ஒரு கடை வச்சேன், கடை வைக்கும்போது அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் இந்த கடைக்கு வருவாங்க, பக்கத்து தெருவிலேருந்து ஆள் வருவாங்க, அங்கேருந்து ஆள் வருவாங்க, நிறைய பேர் கடைக்கு வந்து சேர்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா எங்கள் தெருவிலேயே இன்னும் 2 கடைகள் வந்துட்டு, அந்த கடை வந்த உடனே எனக்கு ரொம்ப டல்லாகிடுச்சு. கடையே மூடிடணும் போல எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கிருந்து நெருக்கடி, இங்கிருந்து நெருக்கடி, வர வேண்டியவங்க வரல, கடையில் வாங்கிட்டு போனவங்க காசு கொடுக்கல, கடன் வச்சுட்டு போனவங்க திருப்பி தரல, எல்லாத்துக்கும் போராட்டம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் மக்களுக்கும் ஏற்பட்டது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்து விட்டார்கள். எத்தாப்புல பார்த்தா செங்கடல், திரும்பி பார்த்தா பார்வோனுடைய படை. ஓடி ஒளிவதற்கு மலைகள் இல்லை, குன்றுகள் இல்லை, வெட்ட வெளிதான், வெறும் மணல் தான். எங்கே போய் ஒளிவது? கடவுள் அங்குதான் பாதைகளை திறந்து விட்டார். அந்த கடலையை 2ஆக பிளந்தெடுத்தார். கடவுளுடைய திட்டம் மனிதனுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆகவே இந்த தவக்காலம் என்பது இந்த இறைவனுடைய திட்டம் எல்லா மனிதனுடைய திட்டங்களுக்கும் அப்பாற்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு காலம். இந்த காலத்தில் நாம் ஆண்டவருடைய திட்டத்தை தேடணும். அவருடைய திட்டத்திற்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். நாமான் ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறா, அடிமைப்பெண் சொல்கிறா, நான் எதுக்கு கீழ்ப்படி நினைக்கல. நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகளும் ஆண்டவரை அறிவதற்கான வாய்ப்பு என்று நினைக்கணும். அதற்காகத்தான் ஜெபம் செய்யுங்க, அதற்காகத்தான் நோன்பிருங்க, அதற்காகத்தான் தர்மம் செய்யுங்க என்று சொல்லப்படுகிறார். ஒவ்வொன்றுமே உங்களை ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்காக இறைவன் தருகிற வாய்ப்பு என்று நாம் எண்ணி பயணிக்க வேண்டும் என்பதே
இன்றைய வாசகங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. சிந்திப்போம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வு எதிரானதாலே, புதிரான வாழ்வு எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு தருகிறோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பளிக்கும் அருளடையாளமாக நிறைவு பெறச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பிடிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, வசந்தத்தில் வாழ்வுண்டு வாழ்வில் அவனுண்டு, என்னில் அவனும் அவனில் நானும் என்றும் ஒன்றுதானே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. வாழ்க்கையின் மூச்சே நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றார். வாழ்க்கையின் மூச்சே நின்று விடும் அன்பே, வீசிடும் காற்று நீ எனில் இல்லை என்றார். ஓடோடி வந்தே உனை என்னில் ஏற்க, ஒன்றாகும் நேரம் நான் உன்னை பாட. அன்பு தெய்வமே அருள் தாருமே, நீ மீட்டும் வீணையும் நான் பாடும் பாடலும் இறைக்கடலில் சங்கமிக்கும் இதய வேந்தனே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. நிம்மதி நீயாயிருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். நிம்மதி நீயாயிருக்கின்ற போது நிதமும் நீ என்னில் தங்கிட வேண்டும். சிந்தனைகள் யாவும் நீ சீர்படுத்த வேண்டும். சொல் செயல் யாவும் உரிமையாக வேண்டும். அன்பு தெய்வமே அருள் தாருமே, என் வறுமை எனும் இருள் உன் வளமை ஒளியிலே அகன்றிட வேண்டும் என் அன்பு தெய்வமே. எந்தன் இதய இனிய வேந்தன் என்னில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நாளை மாலையில் நமது ஆலயத்தில் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். புதன் வியாழன் ஆகிய 2 நாட்களும் காலையில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையை வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.